Hello traders, welcome to Day Trader Mathematics. Disclaimer, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 25th ஜூலைக்கான போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த எக்ஸல் ஃபோர்காஸ்டிங் டூலை பற்றி ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம கிளியராக சொல்லியிருப்போம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம வந்து 24th மார்க்கெட் க்ளோஸ் ஆனோன்னா டே கேண்டில் வச்சு அதோட ஹை க்ளோஸ் அண்ட் லோ வேல்யூவை எடுத்து இந்த ஷீட்டில் ஃபில் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஏடிஎம், அந்த ஏடிஎம் இல்லாமல் 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ், அதாவது ஓடிஎம்மில் 2, ஏடிஎம்மில் 2, ஓடிஎம்மில் கால் அண்ட் புட் அண்ட் ஏடிஎம்மில் கால் அண்ட் புட். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸஸ் கிடைச்சோன்னே நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா என்எஸ்சி சைட்டில் இருந்து நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடச்சிரும். அதாவது மார்க்கெட் நேற்று ஈவினிங் க்ளோஸ் ஆனோன்னா நேற்று நைட் 8 o'clockே நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிடும். நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இந்த 3 வேல்யூ, இங்கே இருக்கிற இந்த 12 வேல்யூ. ஓகே, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாவே வெப்சைட்க்கு எடுத்துகிட்டு போயிடும். அங்கேருந்து நீங்கள் எடுத்து ப்ரீவியஸ் டே ஹை, லோ அண்ட் க்ளோஸ் வேல்யூஸை எடுத்து ஃபில் பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னங்கிறது இங்கே சொல்லிடும். ஓகே, ஸோ மார்க்கெட் அப் மூமெண்ட்டாக இருந்தால் 25,200 காலில் ட்ரேட் பண்ணணும். 25,100 புட்டை வந்து ரெஃபரன்ஸ் வச்சுக்கணும். மார்க்கெட் டவுனாக இருந்தால் 25,100 கால் அண்ட் 25,000 புட்டில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணணும். 25,100 கால் வந்து ரெஃபரன்ஸ். ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் அப்படின்னா மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா அதில் 2 இருக்குது. ஒன்று, நம்ம புட் சைடில் ட்ரேட் பண்ணும்போது மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகலாம். அப்போ வந்து புட் செல்லர்ஸ் பேனிக் ஆகலாம். ஆனால் புட் செல்லர்ஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹை, அதாவது 117.5க்கு மேலே ட்ரேட் ஆகும். அப்போ வந்து உங்களோட ஆப்போசிட் சைடு, அதாவது 25,100 கால் வந்து ஷுட் பி பிலோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ். அதாவது 25,100 கால் உங்களோட ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு கீழே இருக்கணும். 121.9க்கு கீழேயும் அதோட பிரேக் ஈவன் பாயிண்ட் 81க்கு கீழேயும் இருக்கணும். ஓகே, அதுவே புட் செல்லர்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒன்று என்ன ஆகும் அப்படின்னா அதோட ப்ரீவியஸ் டே, அதாவது 25,000 புட்டோட ப்ரீவியஸ் டே க்ளோஸில் இருந்து ப்ரீவியஸ் டே ஹை வரைக்கும் போகும். அந்த டைம் அதோட ஆப்போசிட் 25,100 வந்து ப்ரீவியஸ் டே லோ, அதாவது 113.45க்கு கீழேயும் பிஇபி கீழேயும் இருக்கணும். ஸோ இதே தான் ஆப்போசிட்டிங்க. நம்ம எப்பயுமே இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸஸில் தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நமக்கு தேவையானது பிஇபி வேல்யூ, உங்களுக்கு இந்த ஹை, க்ளோஸ் அண்ட் லோ வேல்யூஸ் இதை எடுத்துக்கோம், இந்த ஏடிஎம் வேல்யூஸ். ஓகே, ஸோ இந்த ஃபோர்காஸ்டிங் டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல். இதை பேஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக உங்களோட ப்ரோக்கர் டூலில் பண்ணலாம். ஆனால் நம்ம அட்வான்ஸ்டாக என்ன பண்ணுறோம்னா ஒரு இண்டிகேட்டர் உங்களுக்கு என்ன மார்க்கெட்டில் நிலவரம் அப்படிங்கிறத அது கம்ப்ளீட்டாக அந்த இண்டிகேட்டர்லேயே கொடுக்கும். நம்ம ஏற்கனவே பல வீடியோஸ் நம்ம வச்சுருந்தோம், நம்ம நிறைய இண்டிகேட்டர்ஸும் கொடுத்துருக்கோம். அந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ப்ரீவியஸாக பல பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் இப்போ மற்ற வீடியோஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் மல்டிபிள் லிங்க்ஸ் இருக்குது. ஒரு லிங்க்லேயும் மல்டிபிள் இண்டிகேட்டர்ஸ் வந்து வாங்கிட்டு அதில் சில பேருக்கு கன்ஃபியூஷன், எனக்கு இது பண்ணணுமா அது பண்ணணுமான்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் கரண்ட்டாக இந்த ஃபோர்காஸ்டிங் டூல் இது இல்லாமல் இப்போ ஒரு அட்வான்ஸ்டு பிளாக் பஸ்டர் இண்டிகேட்டர்னு ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா ஏற்கனவே பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்கோம், அதோட இப்போ ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒரு ஃபீச்சர்ஸ், மல்டிபிள் ஃபீச்சர்ஸை ஆட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதோட லிங்க் மட்டும் தான் உங்களுக்கு இனிமேல் ஃபியூச்சரில் இருக்கும். இது வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கான டூல். இந்த டூலை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் ஃபியூச்சராக பண்ணலாம், ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்களோட மெத்தட்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஒரு வாட்டியும் ட்ரேட் டெய்லி இந்த லெவல்ஸ்ன்னு காட்ட தேவையில்லை. நீங்கள் இந்த எக்ஸல்ல இருந்து நம்மளுக்கு தேவையானது வந்து உங்களுக்கு பிஇபி லெவல்ஸ் கிடைக்கும், ஏடிஎம் லெவல்ஸ் கிடைக்கும். அந்த லெவலை எடுத்து அப்படியே நீங்கள் அந்த இண்டிகேட்டரில் ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனோன்னா உங்களுக்கு லெவல்ஸே எப்படிங்கிறது சொல்லும். ஓகே, ஸோ நம்ம இப்போது அந்த இண்டிகேட்டருக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 2 நம்ம ட்ரேடிங் வியூ செட்டப் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ ட்ரேடிங் வியூ செட்டப்பில் நம்ம 3 வேல்யூஸ் வந்து 4 வேல்யூஸ் வந்து மார்க் பண்ணுவோம். அதாவது ரெசிஸ்டன்ஸ், இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அதாவது 25,181, பிஇபி சப்போர்ட் 25,0919. ஓகே, ஸோ இது மார்க் பண்ணிடுறோம். அது இல்லாமல் ஏடிஎம் வேல்யூ என்ன, 2500 வந்து ஏடிஎம், அண்ட் தென் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் வந்து 2562. ஓகே, ஸோ இந்த வேல்யூஸை மார்க் பண்ணிட்டோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம ஹை ரேஞ்ச் அண்ட் லோ ரேஞ்ச் வேல்யூஸு இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறத எடுத்து இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன். என்னன்னா உங்களுக்கு
15 மினிட்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த லைன் மார்க் ஆயிருக்குங்கிறது ஒரு ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பாயிண்ட், ஒரு ஹை பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒரு லோ பாயிண்ட். இது வந்து ஒரு ஏபிசி மெத்தட். ஓகே. ஸோ இங்கேருந்து இந்த லெவலுக்கு நீங்கள் ஒரு பிவோட் போட்டிங்கன்னா, ஸோ இங்கே தான் பிவோட் போட்டிருக்கேன் பாருங்கள், 100லேருந்து மேலே வச்சிங்கன்னா அதோட 61.8%க்கு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரீட்ரேஸ் ஆகுது. ஓகே. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இந்த கேண்டிலோட அதாவது ஏ அண்ட் பியோட லெவல், அதுதான் இங்கே இந்த ஒரு கேண்டிலோட இது வந்து ஏ பாயிண்ட், இது வந்து பி பாயிண்ட். ஸோ ஏ அண்ட் பிக்கான ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் நான் எடுத்து எக்ஸாக்டாக சி பாயிண்ட், இதுதான் சி பாயிண்ட். ஓகே. ஸோ சி பாயிண்டில் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு ஃபிபோ போடும்போது இது 100, இது 0. அது இல்லாமல் நீங்கள் வைக்க வேண்டிய லெவல் வந்து 61.8 ஒரு சைடு, அண்ட் தென் 161.8. அதே மாதிரி கீழே பாட்டமில் 161.8 அண்ட் 261.8. எதுக்கு இந்த லெவல்ஸ் அப்படின்னா, உங்களுக்கு பாருங்க பிரேக் ஒன் பாயிண்ட்ல இருந்து, அதாவது சாரி, உங்களோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து சி பாயிண்ட்ல இருந்து இந்த லெவலுக்கு மேலே போகும். இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகலாம், இல்லை மேக்ஸிமம் போச்சுன்னா ஒன் மோர் லெவல். இது பாருங்க, நம்ம வெறும் இந்த ஏ அண்ட் பி டெப்த் தான் போட்டிருக்கோம். ஆனால் எக்ஸாக்டா இதே ஒன் மோர் லெவலில் காப்பி பண்ணி வச்சிங்கன்னா எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதை தான் இங்கே நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போது இங்கே அதே அந்த லெவல் எடுத்து இங்கே வச்சாலும் உங்களுக்கு அதுதான் அதோட ஃபிபோ லெவலுக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஆனால் நம்ம இப்போது இண்டிகேட்டரை ஆட் பண்ணுவோம். இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்போது நம்ம 5 மினிட்ஸ்க்கு செட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இண்டிகேட்டர் எப்படி சொல்லுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுதான் இண்டிகேட்டர். இதில் மல்டிபிள் லைன்ஸ் இருக்குது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டரோட செட்டிங் போவோம். செட்டிங்ஸில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கிடைக்குது, ஃபர்ஸ்ட் லெவல் வேல்யூஸ் இதெல்லாமே நம்மளோட பழைய இண்டிகேட்டரில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து ட்ரேட் பண்ணும்போது கொடுக்க வேண்டியது ஒரு லோ லெவல், ஒரு ஹை லெவல் கொடுக்க வேண்டியது 15 மினிட்ஸ் கேண்டில். அதுக்கான லெவல் செட்டப் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து பழைய இண்டிகேட்டரில் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ புது அட்வான்ஸ்டில் வந்து நம்ம ஷோ ட்ரெண்ட் ஃப்ளோ டேட்டான்னு கொடுக்குறோம். ட்ரெண்ட் ஃப்ளோ டேட்டாங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இங்கே இருக்கிறது தான். இங்கே இப்போ நான் எடுத்துகிட்டேன் பாருங்கள், கீழே ரைட் சைடில் இந்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு இது போயிடும். அகெயின் உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து திருப்பி நான் கிளிக் பண்ணேன்னா வரும். ஓகே. இது என்னன்னா நிஃப்டியோட ஸ்பாட்டையும் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸையும் கம்பேர் பண்ணுறது. ஓகே. ஸோ ஃபியூச்சர் வேல்யூ நிஃப்டியோட ஸ்பாட் வேல்யூவோட அதிகமாக இருக்கணும். எதர் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த போல் மார்க்கெட் வந்து பேரிஷாக மூவ்மெண்ட் ஆகுதா, புல்லிஷாக மூவ்மெண்ட் ஆகுதா, இல்லை நியூட்ரலாக இருக்காங்கிறது உங்களுக்கு இந்த செட்டப்பை சொல்லிடும். ஓகே. ஸோ ஆல்வேஸ் நிஃப்டி ஸ்பாட்டோட ஃபியூச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா -225 -248ங்கிறது அதோட அதிகம். அதனால உங்களுக்கு பியரிஷ். ஓகே. ஸோ இது வந்து ஆப்போசிட்லேயும் இருக்கும். இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டேபிள் டேட்டா. அது இல்லாமல் நிஃப்டியோட அந்த கம்பேரிசனுக்கான இன்புட்ஸ் தான் இது. நீங்கள் எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு இங்கே கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா சிபிஆர். ஓகே. சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் உங்களுக்கான இன்னைக்கான சிபிஆர். ஓகே. டிசிபிபிசி R1 to R4 வரைக்கும் இதில் இருக்கும். இதில் ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் இன்னைக்கு மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் முடிஞ்ச உடனே நீங்கள் அடுத்த நாள் இது இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து செக் பண்ணணும்னா நீங்கள் மார்க்கெட் முடிஞ்சோன்னு தான். ரன் டைமில் பார்க்க முடியாது. ரன் டைமில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ், ஏன்னா உங்களுக்கு அது ஃபிக்ஸடாக இருக்காது. பட் மார்க்கெட் முடிஞ்சோன்னா அடுத்த நாளுக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு டிசெண்டிங் சிபிஆரில் தான் இருக்குது. ஓகே. ஸோ நேற்று சிபிஆரோட இன்னைக்கு சிபிஆர் கீழே இருக்குது. ஸோ மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்குங்கிறது அது உங்களுக்கு இந்த டூலே உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணும், புல்லிஷா பேரிஷாங்கிறது லெவலில். இப்போ நான் நிஃப்டியில் வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு நிஃப்டிக்கான வேல்யூ காமிக்கும். இதுவே அதோட ஸ்பாட் சார்ட்டில் உங்களுக்கு, அதாவது நிஃப்டியோட ப்ரீமியம் உள்ள ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையும் உள்ள வச்சிங்கன்னா அந்த லெவலுக்கு ஏற்ற போல சொல்லும். ஓகே. ஸோ இப்போது அடுத்த நாளுக்கான வேல்யூஸ் இங்கே வந்துருச்சு பாருங்கள். அடுத்த நாள் சிபிஆர், நான் மண்டேக்கான சிபிஆர் வந்து இதுதான் அப்படிங்கிறது உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லிடுச்சு. அப்பயே வந்து என்னவா இருக்கும், மண்டே வந்து உங்களுக்கு ஸ்டில் பேரிஷாக போகும் அப்படிங்கிறது தான் இதோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ இதை நம்ம எடுத்துடலாம். ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஏபிசி செட்டிங்ஸ், ஏன்னா இங்கே ஏபிசியோட லெவல்ஸும் இங்கே இருக்குது. ஏபிசியில் ஏபிசி லைன் லென்த் அப்படிங்கிறது இந்த லென்த், இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த 35 இருக்குது, நான் இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ரெவ் 3 ரெவ் 2 இது எல்லாமே
இன்க்ரீஸ் மூவ் ஆகும் ரைட் சைடில். ஓகே, ஸோ 15னா இன்னொரு ஸ்டெப் மூவ் ஆகும். ஓகே ஃபைன். அதே மாதிரி ஃபிபோவோட லேபிள் பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ ஃபிபோங்கிறது இங்கே, அதாவது இந்த பர்டிகுலர் சார்ட்டில் உங்களுக்கு ஃபிபோ லெவல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மார்க் பண்ணும் இந்த ஏ டு பி பாயிண்ட்டுக்கு. ஸோ 61.1ங்கிறது ஹையர் லெவல். இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகணும். போச்சுன்னா அப்பர் மூமெண்ட், இல்லை இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்துச்சுன்னா தென் டவுன் மூமெண்ட். அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் லெவல். ஓகே, ஸோ அது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஷோ ஏபிசி. இந்த ஜிக்ஸாக்ங்கிறது லைவ் டைமில் அடுத்த ஏபிசி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ இது செக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன். ஓகே, ஸோ இது ஏ, இது பி, சி. ஓகே, நம்ம எப்பயுமே வந்து இதில் ஏபிசி வச்சு நீங்கள் செக் பண்ணோன்னா B11 டச் பண்ணால் அகெயின் மார்க்கெட் வில் கோ அப், ஆர் பியை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வில் கோ டவுன். ஸோ நம்ம இந்த ஒரு ட்ரெண்ட் லைன், இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணாமல் கீழே வந்துச்சுன்னா கீழே வரதுக்கான சான்சஸ் உண்டுங்கிறத இதோட. ஸோ அது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷோ பிரேக் அவுட் லைன், பிரேக் அவுட் ட்ரெண்ட் லைன்கிற ஆப்ஷன். ஓகே, ஸோ என்னோட வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி 15 மினிட்ஸ் தான் இருக்கும். இன்கேஸ் இந்த வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியலன்னா இதோட பார்ட் 2 வந்து நான் அடுத்த வீடியோவும் ஆட் பண்ணுறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டும் ரெஃபரன்ஸ் பார்த்துங்க. ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளுக்கு தேவையானது இந்த சார்ட்டில் உங்களுக்கு ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தெரியணும். இந்த ஏடிஎம்மோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ 25,100 அப்படிங்கிற இந்த வேல்யூ இங்கே ஃபீட் பண்ணிக்கணும். பிரேக் ஈவன் பாயிண்ட் வேல்யூ என்ன கிடைக்குதோ அதை இங்கே ஃபீட் பண்ணணும். எக்ஸ்பைரி டேட், அதாவது அந்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி, அதுவும் நம்ம இங்கே கொடுக்குறோம். ஓகே, ஸோ இங்கே எக்ஸ்பைரி டேட் வந்து எவ்ரி தேர்ஸ்டே முடிஞ்சோன்னா ஃப்ரைடே வந்து அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி போடணும். ஓகே, ஸோ அடுத்த வாரத்துக்கான எக்ஸ்பைரி தான் வந்து 31/7. ஓகே, ஸோ அதை நம்ம இங்கே ஃபீட் பண்ணிடுறோம். அதுவும் உங்களுக்கு வந்து YYMMDD ஃபார்மேட்டில். ஸோ இது போடுறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த ஷோ மார்க்கெட் சினாரியோ இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ தெரியாது. இது மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு இன்னைக்கு லைக்லி கீழே போகுமா மேலே போகுமா, லைக்லி டு கோ டவுன் சைட் ஆர் லைக்லி டு கோ அப் சைட். அப்போது டவுன் சைட்னா செக் பிஇ சார்ட்னு சொல்லுது. இதுவே அப் சைட் போக போகுதுன்னா செக் சிஇ சார்ட்னு சொல்லுவோம். இன்கேஸ் அதோட மூவ்மெண்ட் கால்குலேட் படி இன்னும் எந்த சைடும் டிசைட் ஆகலைன்னா வெயிட் ஃபார் த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே வரும். ஓகே, ஸோ அது இல்லாமல் நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ஷோ பேரபோலிக் சார். ஓகே, ஷோ பேரபோலிக் சாருங்கிறது இதுதான். இதில் என்ன ஆகும்னா உங்களுக்கு இங்கே இருக்கிறது விவேப் லைன். ஓகே, ஸோ இந்த ரெட் லைன் வந்து விவேப் வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். இந்த விவேப் லைனுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படின்னா அந்த விவேப்பே க்ரீனாக மாறி இருக்கும். விவேப் கீழே இருந்துச்சுன்னா விவேப் ரெட்டில் இருக்குது. ஓகே, ஆட்டோமேட்டிக்காக இந்த கலர் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இந்த ஷேர் லைன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ஒரு கிராஸ் வந்து மேலே ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ எவ்வளோ இந்த ப்ரைஸுக்கு மேலே இருந்துச்சு உங்களுக்கு விவேப்பும் கீழே ப்ரைஸு வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு அர்த்தம். அது விவேப் க்ரீனாக இருந்து இந்த கேண்டிலும் இந்த க்ரீனை, தட் இஸ் விவேப் லைனை கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு இருக்கும்போது இந்த கிராஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே இருக்கும். ஸோ அது வந்து மார்க்கெட் அப் மூவ்மெண்ட்டில் போகுதுங்கிறதுக்கான காட்டுற இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப் மூவ்மெண்ட் இதுதான். ஸோ விவேப் க்ரீனாக இருக்குது, உங்களுக்கு இது கிராஸ் பண்ணிடுது. தென் விவேப்பில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போகுது. ஸோ உங்களுக்கு இங்கே கிராஸ் போகிறது முன்னாடியே உங்களுக்கு இந்த ஷேர் வேல்யூஸ் வந்து கிராஸ் வந்து க்ரீனில் மாறிடுது. ஸோ இதுவே உங்களுக்கு இந்த க்ரீனில் இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு தெரியும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனோம் அடுத்த நாள் பாருங்கள் உங்களுக்கு மேலே கிராஸ் ஆகிடுச்சு. அதுக்கு தகுந்த போல் விவேப்பும் ரெட்டில் மாறிடுச்சு. ஓகே, ஸோ விவேப் ரெட்டில் இருக்கும்போது இந்த கிராஸும் வந்து மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம கால் சைட் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து புட் சைட் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட்லி இந்த செட்டிங்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதோட ஃபாலோ அப்பில் வந்து நம்ம ட்ரேட் இன்னைக்கு எப்படி நடந்ததுங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கான இந்த டிஸ்கிரிப்ஷனில், இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த இண்டிகேட்டருக்கான லிங்க் இருக்கும். வேணுங்கிறவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட மெயில் ஐடியும் கொடுக்குறேன். உங்களுக்கு எனி டவுட்ஸ்னாலும் மெயிலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பார்ட் 2 வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.